அனைவருக்கும் வணக்கம். கெலமங்கலம் பகுதியில ரொம்ப நாளா எங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா, மாபெரும் மருத்துவ முகாம் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் லெஜெண்ட்ஸ், லக்ஷயா ஃபவுண்டேஷன்ஸ், செயின்ட் பீட்டர்சன் மெடிக்கல் காலேஜ் 3 பேருமே இணைந்து இந்த பகுதியில் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தணும்னு கடந்த 1 மாதமா நாங்க பிளான் பண்ணோம். எதுக்கு இந்த லொகேஷன் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்க காட்டு பகுதி, மலைவாழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிற கூலி தொழில் செய்ய தொழிலாளிங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாமே கவனத்துல கொண்டு நாங்க 3 பேருமே இணைந்து ஃப்ரீயா இந்த மெடிக்கல் கேம்ப் எல்லாருமே, அது பாத்தீங்கன்னா ஹை கேம்ப், ஆர்த்தோ, அதே போல ஜெனரல் செக்அப், லேடிஸ் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ், எல்லா ஸ்பெஷல் இஎன்டி எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. இந்த சுத்தி இருக்கிற மோர் தென் 5-6 பஞ்சாயத்துக்கு சேர்ந்த பொதுமக்கள் காலையிலிருந்து இங்க வருகை தந்து அவங்களுக்கு தேவைப்படும் மருத்துவ உதவிகளை பெற்று சென்றுள்ளார்கள். இதுவரைக்கும் ஒரு 600க்கும் மேற்பட்ட பயனாளிகள் இங்க பயன்பெற்றுள்ளார்கள். வரவேற்பு நல்லா இருக்கு. இதே போல மெடிக்கல் கேம்ப்ஸ் அப்கமிங் டேஸ்ல நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் இந்த மலைவாழ் கிராமங்கள் ஆகிய இந்த பகுதிகளில் நடத்த நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இதற்கு எங்களுக்கு உதவி செய்த முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல செயின்ட் பீட்டர்சன் மெடிக்கல் காலேஜ் இந்த ஏரியாவில் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ். அது ரொம்ப இந்த ஏழை எளிய மக்களுக்கு பாத்தீங்கன்னா மலிவான விலையில ஒசூல் ஒரு 1000 ரூபாய் ட்ரீட்மெண்ட்னா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது போல ஒரு பொது சேவை மனப்பான்மையில நம்மளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல லக்ஷயா ஃபவுண்டேஷன்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து 8வது ஐ கேம்ப் இது நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட ஐ கேம்ப் எப்படின்னா செக் பண்ணிட்டு போறது கிடையாது. செக் பண்ணிட்டு வித்தின் 1 டேல யாருக்கெல்லாம் அந்த பவர் கிளாஸ் தேவைப்படுதோ டோர் டெலிவரிக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது ஒரு பெருந்தன்மையா நம்ம சொல்லிக்க முடியும். நாங்க 3 பேருமே இணைந்து இந்த கேம்ப் நடத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மக்களிடையே ரொம்ப ஆனந்தமும் ஆரவாரமும் இது போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்குமே ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் லெஜெண்ட்ஸ் சார்பாகவும், செயின்ட் பீட்டர்சன் மெடிக்கல் காலேஜ் சார்பாகவும், லக்ஷயா ஃபவுண்டேஷன்ஸ் அனைத்து மெம்பர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்க பேர்? My name is R. Jayakumar, Rotary Club of Osur Legends President. అందరికీ నమస్కారము. నా పేరు మురళి అని, లక్ష్య ఫౌండేషన్ ఫౌండర్ మెంబరు. మా లక్ష్య ఫౌండేషన్ గోల్ ఏమంటే కన్నా ఏడాడ పేదోళ్ళు ఉండారో హాస్పిటల్కి పోయి ట్రీట్మెంట్ తీసుకునేకి ఎవరి చేతిలో అయ్యేదో ఆ ప్లేస్లలో పోయి మేము క్యాంప్ వేసి బ్లడ్ చెకప్, ఐ టెస్టింగ్ ఇవంతా చేసి ఏమైనా చిన్న ప్రాబ్లంలు ఉండే వాళ్ళకి వచ్చేసిందే మేము మెడిసిన్ ఫ్రీగా ఇస్తాము. ఇంకొచ్చేసి డాక్టర్లు అన్ని డిపార్ట్మెంట్ డాక్టర్లని తోడుకొని వచ్చి చెక్ చేపించి టెస్ట్లు అంతా చేసి మెడిసిన్ ఫ్రీ ఇస్తాము. ఐ ప్రాబ్లం ఉండే వాళ్ళకి, పవర్ ఉండే వాళ్ళకి స్పెక్స్ ఫ్రీగా ఇస్తాము, మంచి క్వాలిటీ ఉండే స్పెక్స్. ఎవరైనా ముసలోళ్ళకి ఐ ఆపరేషన్ కావాలా అట్లా అనే వాళ్ళకి సెయింట్ పీటర్ మెడికల్ కాలేజ్ వాళ్ళని పట్టుకొని మేము ఐ ఆపరేషన్ చేపించిస్తాము. ఈ క్యాంప్ కి ఈ పొద్దు మాకి రోటరీ లెజెండ్స్, ఒసూర్ లెజెండ్స్ మంజునాథ్ వీళ్ళ టీం వచ్చి చాలా సపోర్ట్ చేసినారు. అనేక సెయింట్ పీటర్ మెడికల్ కాలేజ్ వాళ్ళు కూడా డాక్టర్లంతా ఫ్రీగా పంపించి ఒక 500-600 జనాలు ఫ్రీగా చెకప్ అంతా చేసి ట్రీట్మెంట్ ఇచ్చి అంతాను చాలా హెల్ప్ చేస్తూ ఉన్నారు. ఈ లోకల్లో ఉండే వీళ్ళు నగర శైలాలను మంజునాథ్ అని వాళ్ళ టీం కూడా చాలా హెల్ప్ చేసి ఈ పాంప్లెట్లు అవన్నీ ఇచ్చేదానికి. సో ఇట్లా హెల్త్ క్యాంప్స్ మేము ఇంకా చాలా కంటిన్యూ చేసి ఇదే తర మేము చేసి జనాలకి ఉంచి హెల్త్ చెకప్ చేసేసిందే చిన్న ప్రాబ్లంలు ఉండే వాళ్ళకి హుషారుగా పెద్ద ప్రాబ్లం ఫేస్ చేసేనట్ల స్టాప్ చేసేదానికి. ఇది పెద్ద ప్రాబ్లం వచ్చిందంటే కానీ హాస్పిటల్లో పోయి లక్షల్లో ఖర్చు అవుతుంది. చిన్నగా ఉండే దాన్ని చూపిస్తే దానికి ఏం కావాలనో దాన్ని మనం అంతా ఫస్ట్ కేర్ తీసుకోండామంటే అది హాస్పిటల్ పోయి తప్పుతుంది. పేదోళ్ళ చేతిలో పోయిందే హాస్పిటల్లో లక్షల్లో ఖర్చు చేసే కయ్యలదో దానికి వాళ్ళకి ప్రివెన్షన్ అంటే కన్నా ముందు జాగ్రత్త. ఫస్ట్ మీకు ఇట్లా చిన్నగా ప్రాబ్లం ఉంది, దీనికి మీరేం తినాలా, ఏం ఎట్లుండాలా దాన్ని అంతా చెప్పించి నీట్ గా ఈ క్యాంపు నడిపిస్తా ఉండము. సపోర్ట్ చేసిన వాళ్ళకంతా చాలా థ్యాంక్ యూ అన్న. அந்த மருத்துவமனை உருவாக்கியிருக்காங்க. வேற எந்த உத்தியோகத்தோட இல்லை. இந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், மருத்துவம் கிடைக்க வேண்டும், வேளாண்மை கிடைக்க வேண்டும் வகையில தான் இந்த மாவட்டத்தில் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த அண்ணன் அவர்களும் இன்னைக்கு நம்மளுக்கு சேவை செய்து கொண்டு அவருக்கு நம்மளோட மீண்டும் இந்த முறை திருமணத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில ஒரு சேவைன்னா எப்பவுமே எங்குமே ஒசூர்ல நல்ல நேர்மறை இருக்கும்போது பாக்குறோம். ரோட்டரி கிளப் அவங்க எப்பவுமே அந்த மக்கள் சேவையில இணைந்து பணியாற்றி கொண்டே இருப்பாங்க. எந்த நிகழ்ச்சியில பாரு அவர் இருப்பாரு. ஒசூர்ல எந்த பப்ளிக் நிகழ்ச்சியில அந்த பப்ளிக்கு எதனா ஒரு செய்ய வேண்டும் என்றால் அவர் இருப்பார். அந்த வகையில் இந்த ரோட்டரி டோட்டல் உங்க குரூப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த
கேம்ப் என்பது இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் ஸ்கிரீன் பண்ணி நிறைய பேருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கூப்பிட்டு போறாங்க. அவரே நம்முடைய மருத்துவமனை இதுல மேக்சிமம் 90% அவங்களே செலவு பண்ணி அவங்களை வந்து வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் அந்த நம்முடைய சென்ட் பீட்டர் காலேஜ் அந்த இதெல்லாம் ஏற்றுக்கணும். நீங்களாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்களாம் வர வேண்டும், காமிச்சுக்கணும் ஸ்கிரீன் பண்ணி நீங்க என்ன நோய் இருந்தாலும் அதை சரி பண்ணி அனுப்புறது நம்முடைய சென்ட் பீட்டர் மருத்துவமனையுடைய கடமை. கண்டிப்பாக அவர் செயல்படுத்தாருன்னு சொல்லி வாய்ப்பு எல்லாம் இந்த கிழமை மக்களாக பெருமக்களாக நல்லா பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி இங்க வந்துருக்க யாரெல்லாம் எங்கேயாவது கேம்ப் போட்டேன்னு சொன்னா நம்முடைய பிஆர்எஸ் கான்டாக்ட் பண்ண போது அவர் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி நம்ம இந்த மாவட்ட மக்களுக்கு இந்த ஏரியா மக்களுக்கு சேவை செய்ய எப்பவுமே எனி டைம் ரெடியா இருப்பாரு சொல்லி வாய்ப்பு ரெண்டு ஒரு விடுபடுகிறேன். நன்றி. பாலகிருஷ்ணய்யா எக்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து பானல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சென்ட்ரலா இருக்கிற ஸ்டேஜ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்க நேம் இதெல்லாம் கொடுத்து யாருமே அவசரப்படாதீங்க. எல்லாருக்குமே நீங்க எப்படி பாதுகாப்பா இருக்கீங்களோ அதே மாதிரி பாதுகாப்பா உங்க வீட்டுக்கு அனுப்பணும். அதான் எங்களோட மெயின் மெடிக்கல் கேம்போட அஜெண்டா. அதனால ரெஸ்ட் பண்ணிக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க. 10 பேரை வாங்கிட்டு இப்ப வந்துட்டு பொதுமக்கள் ரொம்ப நேரம் கீழே நிக்காதீங்க. உங்களுக்கு அது எஃபெக்ட் வந்து நல்ல தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் Thank you so much, sir. சார் இங்க பாருங்க, எல்லாம் கை தட்டினா நிறைய ஆயுசா ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. யார் ஜோர கை தட்டுறாங்களோ அவங்க 100 years வாழ்றாங்க. தேங்க்யூ. கை தட்டுற மாத்திரம் 3 பேர் தான். நான் பேச சொன்ன நிறைய யார் மாவட்ட தலைவர் அண்ணன் நாராயணன்ஜி டிஜிபி அவர்களை கௌரவிக்க முன்னிலை கேட்கிறேன். அதே போல தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் லக்ஷ்யா ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளும் சென்ட் பீட்டர்ஸ் மருத்துவமனை கல்லூரி சார்பாக இங்கு இந்த முகாமிற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும்
தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாம் கை தட்டலாம். ஞாயிற்றுக்கிழமைனாவே எல்லாருமே ஒரு வாரம்லாம் கஷ்டப்பட்டிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துன்னு வீட்டில் குழந்தை குட்டியோட ஆராமமாக இருப்பான்னு நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாமே விட்டு மக்களுக்காக, சமுதாயத்துக்காக, தேசத்துக்காக வேலை செய்யணும்னு சொல்லி நீங்கள் கிளமங்கலத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே கிளமங்கலம் பகுதி உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருத்துவ முகாமில் அனைத்து துறைகளும் Thanks, man. Thanks for your speech. ఫ్రెండ్లో చూపిస్తాను. ಭಾನುವಾರ ಇವತ್ತು NPCಕ್ಕೆ 11 ಗಂಟೆಗೆ ಇಲ್ಲಿಗೆ ಬನ್ನಿ. ಈಗ ಚೀಟಿ இது ஸ்டிப் இருக்கா? அதை நீங்க இப்போ என்ன நம்ம எவ்வளோ இருக்கு? सही है.
राज टीवी सर வலிக்குதா வலிக்குதா போயிடுச்சு வெளி போயிடுச்சு சுகர் நார்மலா இருக்கு விட்டுடு ஒன்று தான் ஒன்று இல்லை அவ்வளோதான் அந்தனே ஆயிப்போயா சின்ன ஊசி தான் அது லக்ஷயா ஃபவுண்டேஷன் மெம்பர் முரளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதே போல பைரமங்கலம் பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் சீனிவாச ரெட்டி அவர்களை ஹானர் பண்ண ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் லெஜெண்ட்ஸ் எங்களோட அழைப்பை ஏற்று உங்களோட நேரத்தை இதுக்காண்டி ஒதுக்கிய அனைத்து சீஃப் கெஸ்டுக்கும் ஒரே நிமிஷம் அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கலாமா கொஞ்சம் இது படம் விளக்குமா அப்படியே மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறீர்கள். உங்களுடைய சேவை தொடர வேண்டும். மக்களுக்கு உங்கள் சேவை தேவை என்ற ஆரத்தி மேடம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். అదే అర్థం గీసిపోతుందన్న దానికి క్యాంప్ రమ్మని చెప్పిండారు కన్ను పాతింగ్ డాక్టర్ அதே போல சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் சூப்பர் டாக்டர் கிரீஷ் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல